இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. எடப்பாடி திரு மோடி டீல் முடிஞ்சதா? டீல் தொடங்கியிருக்கு. மிக விரைவில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDA அணியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுமே இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். உண்மை காலமாக அதுக்கு ஒரு மூவ் நடந்துக்கிட்டு இருக்கு. சில ரகசியமாக சிலர் பேசுகிறாங்கன்னாங்க. நான் அறிந்த வகையில் இந்த பக்கம் திரு எடப்பாடியினுடைய பையன், அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 2 பேரும் இவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே பிரசாந்த் கிஷோர் ஒரு என்ட்ரி கொடுத்து அங்கே போய் பேசிட்டு அவர் வெளியில் போகிற போது தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு போயிட்டார். அதனால் அதுவுமே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இனி சேர்வதற்கு வாய்ப்பில்லை, தமிழக வெற்றி கழகம் நம்மோடு வராது என்று உறுதியாக திரு எடப்பாடி முடிவெடுத்ததன் விளைவுதான் இப்போ பாஜக போகலாம் அப்படின்னு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. அதிமுக பாஜக இடையே உடன்பாடு முடிந்து விட்டதா? எடப்பாடியுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம் சார். திரு எடப்பாடி திரு மோடி டீல் முடிஞ்சதா? டீல் தொடங்கியிருக்கு. அவருடைய மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய வழக்கரமாக இருக்கிற அமித்ஷா மூலமாக இந்த டீல் தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். நிச்சயமாக மிக விரைவில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDA அணியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுமே இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். டீல் தொடங்கி இருக்குன்னு நீங்கள் தொடக்கத்தில் என்னென்ன இந்த டீலோட முக்கியமான அம்சம் என்ன? இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளோடு உடன்பாடு கொண்டு, தேர்தல் உடன்பாடு கொண்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பலத்தை அதிகரிப்பதற்கு ஒரு யுக்தி வச்சுருக்காங்க. அந்த யுக்தியின் அடிப்படையில் இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகளையும் நீர்த்து போக செய்து இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அந்த கான்செப்டில் தான் அவங்க கால் பதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த 2-3 தேர்தல்களில் அவர்கள் உடன்பாடு வைத்து கூட்டணி வைத்து பயணப்பட்டார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இப்போ 4 MLA இருக்காங்க, அதை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வரணும்னா அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் தான் சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அவங்க இந்த மூவ் எடுத்திருக்கிறாங்க. 4-12 ஆகணும். ஆமாம், 4-12 ஆகும். ஆமாம், அதை கூடுதல் இடங்களை பிஜேபி நலன் தான் முக்கியம். நிச்சயமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்களுடைய நலன் முக்கியம். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற அந்த பார்வையும் இருக்குது. அதற்கு சரியான பார்ட்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பார்ட்னர் எப்படி இறங்கி வந்தார்? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வாய்ப்பே கிடையாது, இதை பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பத்திரிகையாளரை கோச்சிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி எப்போ பாஜக கூட்டணி இருக்கான்னா இந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க அப்படின்லாம் சொன்னார். சடன்லி ஒரு நள்ளிரவில் முடிவு பண்ணி எப்படி ஒரு நாளில் முடிவு பண்ணி இறங்கி வந்தார்? இல்லை, நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எடப்பாடியை தான் சொல்றாரு. நீங்க சொன்னதான் எடப்பாடி சொல்றாரு, அரசியலுங்க எது வேணாலும் நடக்கலாங்கிறாரு. ஆனா முந்தா நாள் வரைக்கும் முடியவே முடியாதுன்னு சொன்னவர் எப்படி இறங்கி வந்தார்? ஏன் இறங்கி வந்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இது ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறது. 2026 தேர்தலை அதிமுக இருக்கிற சிறிய கட்சிகளோடு உடன்பாடு வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு 2024 ஏற்பட்ட நாடாளுமன்ற தோல்வியை விடவும் ஒரு பெரிய சரிவும் பின்னடைவு இருக்கும். இவருடைய நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று. எடப்பாடிக்கு முதலமைச்சராக வேண்டும், அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு மத்திய பாஜக, மாநில பாஜக என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவை முதல்ல பலப்படுத்துங்க, பிரிந்து கிடக்கிற ஒரு 3% 4% வெளியில் இருக்கிற அந்த வாக்குகளையும், காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள்,
அவர்களையும் இணைத்து வந்தால் அது வலிமையான திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி படைத்த அதிமுக என்கிற நிலை உருவானால் நாம் இந்த கூட்டணிங்கிறது இன்னும் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை. எப்படி மனசு மாறினார் எடப்பாடி? ஏன் மனசு மாறினார் சொல்லுங்க. முக்கியமாக பிஜேபியோடு இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது, சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கணும் அப்படின்னா பிஜேபியோட ஒட்டும் கூடாது, உறவும் கூடாது, இதெல்லாம் இருந்தது. சிறுபான்மை வாக்கு இனி கிடைக்காது அப்படின்னு எடப்பாடி புரிஞ்சிருச்சா? கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று திரு எடப்பாடி கருதி இருப்பார். அவருடைய பிடிவாதத்தை தளர்த்தி இந்த நிலைப்பாட்டை எடுத்தால்தான் 2026 நாம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டதன் விளைவு தான் இந்த மனமாற்றம் என்று கருதுகிறேன். முக்கியமாக பிஜேபி வெளிவந்தது காரணமே திமுக எந்த தேர்தல் சந்தித்தாலும் 12 to 14% வாக்குகளோடு போகிறது. ஏன்னா அப்படியே சிறுபான்மை வாக்கள் திமுக அணிக்கும் கிடைச்சிருது. அதை இழந்துதான் என்ன தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக விலகி நிற்கிற அந்த எண்ணத்திலிருந்து இறங்கி வந்தது காரணம் சிறுபான்மை வாக்கு எனக்கு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணாரா? இல்லை, சிறுபான்மை வாக்கு கிடைக்காது. நாம் பாஜகவோடு தொடர்ந்து பயணித்தால் திமுகவில் இருக்கிற 1-2 கட்சிகள், அங்கே மன வருத்தத்தில் இருக்கிற 1-2 கட்சிகள் மிக குறைவான இடங்களை கொடுத்து விட்டார்களே என்று கருதி கொண்டிருந்த அந்த கட்சிகள் நம்மிடம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் விசிகா வந்துடும், காங்கிரஸ் விசிகா பொது உடைமை கட்சியை கூட கூட்டலாம் அப்படின்னு தான் அவர் கருதினார். மசியில அதனால தான் அவர் அங்கிருந்து வெளியில் வந்த உடனே ஒரு மெகா கூட்டணியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்போம் அப்படின்னாரு. அவருக்கு 1-2 பேர் வியூக வகுப்பாளர்கள் வந்து அவங்க சில கோடிகளை வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன வியூக வகுத்தாங்கன்னு தெரியல. அது ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. அப்போ மீண்டும் 2024 மெகா கூட்டணி நிச்சயம் அமைப்போம்னு சொல்லி வருகிறார். எந்த கட்சிகள் இணைந்தால் மெகா கூட்டணி? அப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 18-19% வாக்கு வங்கியோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் சேர்வதுதான். இவங்க 20-23 இடங்கள் பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க மசியல அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைலாம் வராது அப்படின்னு. ஆனால் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஊடகங்களில் வந்த யூகங்கள் என்ன அப்படின்னா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக விஜயுடைய தாவேகா பாமக கூட்டணி அமைத்தால் திமுக அணியை தோல்வி அடைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்கள் பேச்சு இருந்தது. குறைந்தபட்சம் திமுக பெரும்பான்மை பெறுவதிலிருந்து தடுக்க முடியும், 117 அடையாம செய்ய முடியும் அப்படிங்கிற பேச்சு இருந்துட்டே இருந்துச்சு. இனி விஜயும் வரமாட்டார் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முடிந்த அடுத்த நாளே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. 40 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயினுடைய அரசியல் கட்சிக்கு தரலாம் என்று பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அவங்க தேர்தல் நெருங்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் அடுத்த 1-2 நாட்களிலேயே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதிமுகவோடு உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்மை காலமாக அதுக்கு ஒரு மூவ் நடந்துக்கிட்டு இருக்கு. சில ரகசியமாக சிலர் பேசுகிறாங்கன்னாங்க. நான் அறிந்த வகையில் இந்த பக்கம் திரு எடப்பாடியினுடைய பையன், அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 2 பேரும் இவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே பிரசாந்த் கிஷோர் ஒரு என்ட்ரி கொடுத்து அங்கே போய் பேசிட்டு அவர் வெளியில் போகிற போது தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி கொளுத்து போட்டு போயிட்டாரு. அதனால் அதுவுமே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இனி சேர்வதற்கு வாய்ப்பில்லை, தமிழக வெற்றி கழகம் நம்மோடு வராது என்று உறுதியாக திரு எடப்பாடி முடிவெடுத்ததன் விளைவுதான் இப்போ பாஜக போகலாம் அப்படின்னு. பிரேக்கிங் பாயிண்ட் என்ன? தாவேகா அதிமுகல யார் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியா விஜயா? அது ஒரு முரண்பாடை இருந்திருக்குமா? இல்லை, விஜயை முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு எதுவும் இல்லை. எத்தனை சதவீதம் இருக்குது, என்ன ஆதரவு இருக்குது என்று தெரியவில்லை. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை, துணை முதலமைச்சராக கொடுத்தால் கூட வர தயார்னு அவங்க தரப்பில் சொன்னபோது அந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கான்செப்டே விட்டுருங்க, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி,
உங்களுக்கு 30 இடமோ 40 இடமோ 50 இடமோ கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அதை விட 1-2 இடங்களாவது பாட்டாளி மக்களுக்கு கூடுதலாக கொடுக்கணுன்னாங்க. ஏன்னா நாங்கள் பல தேர்தல்களை எதிர்கொண்டு ஏறத்தாழ ஒரு 6-7% வாக்குகளை நிரூபித்திருக்கிறோம். நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள எங்களுக்கு விஜயை விட குறைவாக கொடுக்கூடாது. நீங்கள் சொன்னது தான் தமிழக வெற்றிக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக இது இணைந்தாலே ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று வர முடியும் அப்படின்னு. ஒரு 23-24% நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கிடைச்சிருச்சு. சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதலாக ஒரு 5-10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டனும் உறுப்பினர்களும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பாங்க. அப்போ பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. கூடுதலாக திரு விஜய்க்கு வருகிற பொழுது திமுகவை கொஞ்சம் அசைத்து பார்க்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாவிட்டாலும் ஒரு கூடுதலான இடங்களை பற்றி தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்காத செயலை கூட நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது அவங்களுக்கு. அது இப்போ சரியாக வரவில்லை என்பதால் தான் இப்போ சரி நமக்கு ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுக்கும், அதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளும். ஏன்னா தேர்தல் அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரலில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு டிசம்பர், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் வரை பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தவர் திடீரென்று போய் திரு அமித்ஷாவை சந்திக்கிறார் என்றால் என்ன நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் குறிப்பிட்ட 4 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. கடந்த டிசம்பர் ஜனவரியில் 40க்கு 40 100% வெற்றி கிடைத்தவுடனே 2026 இந்த வெற்றியின் நீட்சியாக 200+ என்கிற இலக்கை நோக்கி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு இப்போ போனால் ஹோர்டிங்ஸு போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. களத்தில் இறங்கிட்டாங்க. 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், பாக கமிட்டி, பூத் கமிட்டி, மேற்பார்வை குழு என்று போட்டு தேர்தல் வேலைகளை தொடங்கி விட்டார்கள். அப்போ இந்த பக்கமும் இந்த ஏப்ரல் மேக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்தால்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருக்கிறது, அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. எனவே தான் உறுதியாக இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி இடப்பங்கீட்டை முடித்து இப்போதே களத்தில் இறங்கினால்தான் வெற்றி சாத்தியம் என்று கருதுவதால் தான் இந்த முடிவை. ஏன்னா திமுக எதிரணி வந்து பலமாயிருக்கு. நீங்க பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க, திமுக களத்தில் இறங்கி விட்டது. 234 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட திமுகவின் வேட்பாளர்கள் தயாராகிவிட்டார்கள், எல்லா விதத்திலும் தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெரிதாக வேலை தொடங்கவில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே சரியான அசைவுகள், அதிர்வுகள், வாப்ளிங் இருந்துகிட்டே. இந்த மாதிரி சமயத்துல வருகின்ற பிரச்சனை என்ன? அதிமுகவில் பிரச்சனை வருமா? முக்கியமாக இரட்டை இலை தொடருமா அல்லது முழுக்க முழுக்க முடக்கப்படுமா இப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த ஒரு மிரட்டல் முக்கியமாக பாஜக இதை செஞ்சிருமோ அப்படின்னு எடப்பாடி பயந்தரா? பொதுவெளிகளில் இதுபோல் நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களில் பல இதழ்களில் கூட வந்தது ஒரு மிரட்டல் துணி தான். ஏனென்றால் நான் நம்ம பல உதாரணங்கள் சொன்னோம். 89 ஜானகி ஜெயணி பிரிந்தது, 96 சொன்னது. தேர்தல் ஆணையம் அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கும் அப்படிங்கிறத நானே பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இரட்டை இலை முடக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்த்தி இருப்பார்கள். நிச்சயமா நேரடியாக என்ன சொல்றீங்கன்னா எடப்பாடி மிரட்டி இருப்பாங்கிறீங்க. இல்லை இல்லை சொல்ற வரீங்க. இல்லை இல்லை அவங்க மிரட்டினார்களா இல்லையா என்பது எடப்பாடியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்க சிரிப்பை பார்த்தா உங்களுக்கும் தெரியுமா? இல்லை இல்லை அதாவது ஒரு அரசியல் களத்தில் இந்த ஹேஷியங்கள் என்பது, வதந்திகள் என்பது நிறைய வரும். ஆமாம், எப்பவுமே வரும். இன்னொன்று, இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி இருக்கிற இந்த சூழலில் திடீரென அங்கே டெல்லி அழைத்து அமித்ஷா அழைப்பின் பேரில் திரு எடப்பாடி போகிறாருங்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் வருது. பேசணும், மிரட்டல் விடுத்தார், அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை, ஒன்றுபட்ட கொஞ்சம் சீக்கிரமாக பேசணும்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக என்று இருந்திருக்குமே என்றால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், பாஜக தலைமை சென்னைக்கு வந்து தான் பேசியிருக்கோம். எடப்பாடி பலகீனமாக இருக்கிறார் என்று கருதி தான்
இங்கே வாங்கன்னு ஒரு அன்பு அழைப்போ கட்டாய அழைப்போ மிரட்டல் அழைப்போ விடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். கிளம்பி வரீங்களா அப்படி பேசி கிளம்பி வரீங்களா இல்லையா அப்படி பேசியிருப்பாங்க. நான் அறிந்த வகையில் இந்த கூட்டத்தொடர் முடியட்டுமே இப்போ என்ன அவசரம்னு சொன்னாராம். அதெல்லாம் சொல்றாங்க இல்லை இல்லை இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. சரி, முக்கியமாக இரட்டைலை பற்றின அபாயம் இருந்திருக்கலாம். ஆனா தேர்தல் சமயத்துல அது கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு தேர்தல் வரும்பொழுதுதான் சின்னம் பற்றிய பிரச்சனைகளே வரும். சரி, தேர்தல் வரும்பொழுது அந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு எடப்பாடி நினைத்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் முன்னால திமுக தான் பிரதான எதிரி அப்படின்னு அவர் சொன்ன போதே அவர் கிட்டத்தட்ட பிஜேபி அணிக்கு தயாராகி விட்டார் அப்படிங்கிறத உணர்த்திட்டார். பிஜேபி அணிக்கு எடப்பாடி தயாராகி விட்டார் அப்படின்னாலே பிஜேபி அணி தமிழகத்தில் இருக்கின்ற என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, டிடிவி தினகரன் தனி கட்சியாக அந்த அணியில இருக்கார். இவர்களையும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார். அப்படியா? 100% உண்மைதான். என்னன்னா நாங்கள் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை திரும்ப இணைக்க மாட்டோம். அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். என்டிஏ அணியில் யார் இடம்பெற வேண்டும் என்பதை இவர் தீர்மானிக்க முடியாது. அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம்னு இவர் சொல்ல முடியாது, சொல்ற நிலையில இல்லை. சொல்லி இருக்காரு 2021 நீங்கள் சொன்னது போல திரு அமித்ஷா சென்னை வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்திய போது தொடர்ந்து பல முறை தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமமுகவையும் சேர்த்து கொள்ளலாம் என்று சொன்னதாகவும் திரு எடப்பாடி அதை மறுத்து விட்டதாகவும் செய்திகள் உலவின. அந்த சமயத்துல ஒருவேளை அமமுக வந்திருந்தால் ஒருவேளை எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆகியிருக்கக்கூடிய வாய்ப்போடு இருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி மறுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எப்படி? 4.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து தன்னை வளப்படுத்தி கொண்டார், தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டார். அப்போது அவர் வேகமாக துணிச்சலாக பேச முடிந்தது. இன்றைக்கு பலகீனப்பட்டு இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பலவீனமான நிலையில் அதிமுகவை கொண்டு சென்று விட்டதால் அந்த அளவிற்கு துணிச்சலாக பேச முடியாது என்பதுதான் என்னோட பார்வை. ஏன்னா அன்றைக்கு உண்மைதான். நீங்க பேச முடியாதுங்கிறீங்க. பலமான இருந்தார் 2021 டிடிவி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பாருங்க நாங்க 125 சீட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றோம், 150 இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் சொன்னாரு. அது முடியல. இப்ப பலவீனமாயிட்டார். பலவீனம் ஆனதாக நீங்க சொல்றீங்க. அதனாலேயே ஓபிஎஸ் அந்த அணியில் இருந்தால் பரவாயில்லை, டிடிவி அந்த அணியில் இருந்தால் பரவாயில்லை என்ற நிலைக்கு, மனதிற்கு, சபரசத்திற்கு, சமாதானத்திற்கு எடப்பாடி வந்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று எவ்வளவு உறுதியாக இருந்தார். அந்த உறுதியின் நிலைப்பாட்டிலிருந்து இன்று மாறி பாரதிய ஜனதாவோடு தேர்தல் கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டார் என்கிறது வெளிப்படை. அதே போல மிக உறுதியாக இருக்கிறார் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு தினகரன். யாரையுமே கட்சியில் சேர்க்க மாட்டேன், அதிமுகவில் சேர்க்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் என்டிஏ அணியில் அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை. சொல்லுவதை பாஜக தலைமையும் கேட்காது. சமரசம் செஞ்சிட்டார் எடப்பாடி. நிச்சயமா சமரசத்துக்கு வருவார். நம்ம தொடக்கத்தில் இந்த பிடிவாத நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்தால் மட்டுமே 2026 வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு பிடிவாதத்திலிருந்து இறங்கிட்டார். பாஜகவோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கிற பிடிவாத நிலையிலிருந்து வெற்றி முக்கியம் என்கிற நிலைக்கு வந்துட்டார். அப்போ இனி அவர்களோடு குறைந்தபட்சம் ஒரு 3-4% தென் மாவட்டங்களில், வட மாவட்ட, மத்திய மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்குள்ள நபர்களாகத்தான் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இருக்கிறாங்க. அது அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்கும், அதிக இடங்களை பெற்றுத்தரும் என்பதை 2 பேருமே உணர்வாங்க. திரு எடப்பாடியும் உணர்வார், பாரதிய ஜனதா கட்சியும் உணரும். எனவே திரு ஓபிஎஸ்க்கு 1% 1.25% இருக்கலாம், திரு டிடிவிக்கு 2, 2.5, 3 கூட இருக்கலாம். அது ஒரு சட்டப்பேரவை தேர்தல் என்று வரும்பொழுது இன்னும் கூட அதிகமாக ஆகலாம். அது அந்த அணிக்கு நிச்சயமாக சாதகமாக தான் அமையும். சரி, இருந்துட்டு போட்டவங்க அப்படின்னு தயாராயிட்டாரா எடப்பாடி? தயாராகித்தான் தீர வேண்டும். தீர வேண்டும். ஏன் அந்த தயாராகி தான் தீரணும்? இல்லை, தயாராகித்தான் தீர வேண்டும் என்றது நான் சொன்னது. ஒரு தொகுதியில் 1500 ஓட்டு குறைவாக இருந்தால் கூட வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்.
இவரே சொன்னார்ல 10% வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த இழந்த வாக்குகளை மீட்டெடுப்பதற்கு பிரிந்து சென்ற சக்திகளும் வேண்டும். இதுதான் பாஜகவும் அடிக்கடி வலியுறுத்துகிறாங்க. ஆனால் தொடர்ந்து இவர் பிடிவாதமாக இன்றைக்கு கூட தூத்துக்குடியில் நினைக்கிறேன் விமானத்தில் வர்றபோது பிரிந்தது தான் சேர்க்க மாட்டேன்ட்டார். ஆக அதிமுகவில் அவர்களை சேர்ப்பதில்லை என்கிற முடிவை எடுத்துட்டார். ஆனால் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. கூட்டணி தானே, அதுதான் உண்மைதான், கூட்டணி ஒருத்தர் ஆதரிச்சு பேசிதான் ஆகணும். இல்லை, இந்த மாதிரியான கூட்டணியில் முரண்பாடுகள் சிக்கல்கள் வந்து அதை ஒப்புக்கொண்டது இருக்கு. நீங்க 98ல் பாமக மதிமுக எல்லாமே அதிமுகவில் தான் அணி சேர்ந்து வெற்றி பெற்றார்கள். அப்படியே 99 ஓராண்டில் 13 ஆண்டுகளில் மத்திய ஆட்சி போன உடனே அவங்க எல்லாமே திமுக உட்பட இங்கே வந்துட்டாங்க பாஜக கூட. அப்போ இந்த முரண்பாடுகள் 13 மாதங்களில் ஆட்சி இழந்த உடனே அப்படியே மதிமுக பாமக திமுக எல்லாமே போய் பாஜக சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் எல்லாமே அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. எனவே அரசியலில் எந்த நிலைப்பாட்டிலிருந்தும் மாறி அவ்வப்போது ஏற்படுகிற அரசியல் சூழல் எடப்பாடி அதான் சொன்னார். எடப்பாடி தான் சொல்றாரு. ஆனா கூட்டணியில ஓபிஎஸ்ஐ வச்சுக்கிறது டிடி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிமுக பக்கத்துல வச்சுக்கிறது தானே, உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கதவு அளவுக்கு வச்சுக்கிறது தானே. ஆமா, அடுத்தடுத்து இதை முழுமையாக உணர்ந்து பலமான அதிமுகவை நாம் கட்டமைத்தால் நமக்கு கூடுதல் பலம் என்று கருதுவாரேயானால் நிச்சயமாக இந்த பிடிவாதத்திலிருந்து தளர்ந்து அவர் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அவருக்கான முயற்சியை எடப்பாடி எடுத்தால் இன்னும் நல்லது, சிறப்பு. மக்கள் மத்தியிலேயும் கூட அவருக்கு ஒரு ஆதரவு நிலை பெருகும் என்று தான் நான் கருதுகிறேன். சரி, அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் ஓபிஎஸ் இருக்கட்டும் டிடிவி இருக்கட்டும், சசிகலாவும் கட்சி ஆரம்பித்தால் அவரும் இருந்துவிட்டு போகட்டும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியமாக பாஜக அணிக்கு கணிசமான இடங்களை விட்டு தர வேண்டும். முக்கியமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 22% வாக்கு கிடைச்சது, பாஜகவுக்கு 17% வாக்கு கிடைச்சது. ஆகையால் 2 பேரும் சமபலத்துடன் தேர்தலை சந்திக்க வேண்டும். 117 இதுதான் பாஜக டீலா இருக்கும். அப்படி இருக்குமா? இல்லை, இந்த 50-50 சீட் ஷேரிங் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுபடாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அதுக்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். கூடுதல் இடங்களை அதிமுக நின்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு தக்கவாறு ஒரு 140-150 இடங்களில் நின்றுட்டு மீத இடங்களை என்டிஏ கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் அவங்க நிச்சயமாக அது போன்ற ஒரு முடிவு தான். ஏன்னா ஒரு 118 இடங்களுக்கு மேலே பெற்றால்தான் தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அப்போ ஒரு 10-30 தொகுதியில் தோற்றால் கூட நம்ம பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 150 இடங்களை அவங்க எடுத்துகிட்டு மிச்சம் ஒரு 84 இடம், இது ஒரு 50 அது ஒரு 34, ஒரு 84 இடங்களை என்டிஏ அணிக்கு கொடுத்து அவங்க பாமக தமாக போன்ற அரசியல் தேமுதிக வந்தால் அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. சரி, அப்போ முக்கியமாக எடப்பாடி இறங்கி வந்து இன்னொரு காரணம் திரு செங்கோட்டையனுடைய குடைச்சல் காரணமா? இல்லை தலைவலி காரணமா? இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவில் அவர் குடைச்சலே கொடுக்கல. கட்சியை ஒற்றுமையாக இருக்கணும்னு கடந்த ஜூலை மாதம் போய் பேசினாங்க. அது ஒரு பிடிவாதமாக இருந்ததுனால திறந்துட்டார். ஆனால் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே அதிமுக தான் எடுக்கிற முடிவு மட்டுமே சரியானது என்று போகிற பாதை கட்சியினுடைய நிறுவன தலைவரையும் அந்த கட்சியை கட்சி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதாவையுமே புறக்கணித்து விட்டு இந்த இருவரும் தலைவர்களை விடவும் தான் பெரியவர் என்கிற மனப்போக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று கருதி தான் அந்த முடிவை அவர் எடுக்கிறாரு. முக்கியமா பிஜேபி எது ஊக்குவிக்குதோ, அதிமுகல எடப்பாடிக்கு எதிரானவர்களை கொம்பு செய்விடுதோ, திரு செங்கோட்டையனை பின்னால் இருந்து இயக்குகிறதோ, இல்லை செங்கோட்டையன் இல்லைன்னா இல்லை வேலுமணி தங்கமணி இவர்களை கூட எடப்பாடிக்கு பதிலாக தலைவராவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குதோ அப்படிங்கிற சந்தேகங்களும் வந்துச்சுல்ல? இல்லை, நிச்சயமாக இது தொடர்பான வதந்திகள் சந்தேகங்கள் பரவலாக பேசப்பட்டது. ஒரு விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தால் கூட அதை பெரிய அளவில் ஊதி பெரிதாக்குவதில் பல ஊடகங்களில் வர்ற விவாதக்களங்களில் வர நண்பர்களுமே அதை ஒவ்வொன்றுமே எடுத்து அவர்கள் பார்வைக்கு தக்கவாறு கொண்டு போனாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் இந்த உட்கட்சியில் குழப்பம் விளைவிப்பது, தலைமைக்கு எதிராக செயல்படுவது என்கிற போக்கு ஒரு காலம் அவருக்கு இருந்ததில்லை. சரி, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளராக பிஜேபி முன்னிறுத்துமா? என்டிஏ எடப்பாடி வேண்டாம், எடப்பாடி தவிர வேறு யாராவது அதிமுக அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லைப்பா, இதுவரையிலுமான போக்கு இந்த கட்சியை பிரிவுகள் பிளவுகள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இதை தாண்டி இத்தனை காலமாக
அதை ஓரளவுக்கு வலிமை மிக்கதாக திரு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் என்கிற பார்வை பாஜகவுக்கும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற ஒரு அரசியல் கட்சியில் யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய முடிவு தான், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முடிவு தான். ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கிற முடிவு என்பது இப்போதைய நிலையில் திரு எடப்பாடியை தான் முதலமைச்சராக கொண்டு வருவாங்க. இப்போதைய நிலையில் ஓபிஎஸ் சொல்றாரு, திரு எடப்பாடி போய் திரு அமித்ஷாவை சந்திச்சு வந்தாரு, இது ஓபிஎஸ் உடைய மனநிலை எப்படி இருக்குன்னு செய்தியாளர் கேட்ட போது நல்லதே நடக்கும் போங்க அப்படின்ட்டாரு. நல்லதே நடக்குங்கிறது யார், ஓபிஎஸ்கா இபிஎஸ்கா? இல்லை, அவர் தான் கட்சியை தான் பிரதானப்படுத்துகிறார். கட்சிக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா தொடர்ந்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான். நல்லதே நடக்கும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்லது நடக்கும். அதிமுகவில் பயணிக்கிற அவருக்கும் அது நல்லது தானே. சரி, அது எத்தனை சீட்டு முக்கியமாக அதிமுகவுக்கு 117, பிஜேபி அணிக்கு 117 அப்படின்னு இருக்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே அதிமுக கொடுக்கின்ற சீட்டை இல்லை அதிமுக கொடுக்கிற சீட்டை பிஜேபி வாங்கிக்குமா? அப்படி இல்லை, பேரம் பேசுவாங்க. அதாவது அதிமுகவில் இதுவரைக்கும் நான் அறிந்த வகையில் 150 இடங்களுக்கு குறையாமல் நாம் போட்டியிட வேண்டும் இரட்டை இலை சின்னத்தில். மற்ற தொகுதிகளை நாம் அவங்களுக்கு என்டிஏக்கு ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்க்கிளில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஊடகமாக 1-2 தகவல்கள் கிடைக்குது. நாம் 150 இடத்துல போட்டியிட்டால் தான் ஒரு 120, 125 இடங்களையாவது நம்ம வெற்றி பெற முடியும் என்று அடையாளப்படுத்துகிறாள். இப்போதே 1977 இந்த நடைபெற்று முடிந்த இந்த 2021 தேர்தல் வரையிலுமே தொடர்ந்து அதிமுக செல்வாக்கு பெற்ற இடங்கள், தொடர் வெற்றியை பெற்ற இடங்கள் அதெல்லாம் இப்போ அடையாளப்படுத்தி அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நாம் வெற்றிக்கான இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளூர சில விஷயங்கள் இப்போ திமுக வெளிப்படையாக இறங்கிடுச்சு, இவங்களும் அதை பண்ணுறாங்க. அப்போ இந்த என்டிஏ அணிக்கு கிடைக்கிற அப்போ 150னா ஒரு 84 இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அவரோடு பயணிக்கிற பாமக, தமாக, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அணி, திரு டிடி தினகரன் இவங்களுக்கு எந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க, அது போதுமானதாக இருக்கா இல்லை இன்னும் ஒரு 10 இடத்த எடப்பாடிட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு 2 மாதம். அதிமுகவே கடந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்தீங்க அப்படின்னு, எடப்பாடி ஒரு பொறுப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிஜேபி எவ்வளோ இடம் கொடுப்பீங்க? அதுதான் இந்த மாநிலத்தை பொறுத்தளவில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் இந்த சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி என்பது அமையும். அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் அமையும். ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய முழுமையான வெற்றியை பெறுவதற்கு தேவையான இடங்களில் போட்டியிட வேண்டும். 150 ஆமாம், 150 குறையாமல் போட்டியிட்டால் தான் தேவையான அளவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும். பிஜேபி எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அது போக அவங்க ரேஷியோ இப்போ 4 20 18 என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த முறையில். இந்த முறை 2-3% கூடுதலாக இருக்கிறதுனா இன்னொரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கும். 25 வச்சுங்களா? அது அவங்களுக்கும் அவங்களுடைய பலம் தெரியும்ல. இன்னும் கூடுதலாக இப்போ 4 இடங்கள் இருக்க ஒரு இரட்டை இலக்கத்தை ஒரு 10-12 இடங்களை பெறணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வர முடியாது என்பது அவங்களுக்குமே முழுமையாக தெரியும். கூடுதல் இடங்களை பெற்று அல்லது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு போதுமான அளவிற்கு வெற்றி கிடைக்காவிட்டால் வேறு ஒரு மாற்று ஏற்பாடையும் பாஜக செய்வதற்கு தயாராக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். கூட்டணி ஆட்சி கூட அவங்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு அதெல்லாம் பேச்சு. அதுதான் நீங்கள் இந்த கேள்வியுடைய இந்த நிகழ்ச்சியுடைய முதல் கேள்விக்கு டீல் முடிஞ்சதாங்க, டீல் தொடங்கி இருக்கு. அது எப்படி முடிய போகுதுன்னு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருங்கிறாங்க. இன்னும் ஒரு சிட்டிங்கு திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு பத்திரிகைகள் வந்த செய்தியில் என்னன்னா அண்ணாமலையை எடப்பாடி மாற்ற சொல்லிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் நடக்கிற இல்லை. அதாவது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, 3 முறை இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி, ஒரு 10-14 மாநிலங்களில் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி அந்த தேசிய தலைமையின் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு உடன்பட்டு மாற்றினால் தேசிய அளவில் பாஜகவுடைய தனித்தன்மையை சிதைஞ்சு போயிடும். பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. இன்னொன்று திமுகவை அடித்து ஆடுறதுக்கு அண்ணாமலை தான் சரியான ஆளுன்னு அவங்க டெல்லி முடிவு பண்ணி தான் வர வச்சிருக்காங்க. மாற்ற மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.